Hi friends, welcome to Crown Tasty Samayal. இப்போ நம்ம பார்க்க போகிறது சோம்பலான நேரத்தில் ரொம்ப சுலபமாக செய்யக்கூடிய ஒரு டிஃபன் தாங்க. இந்த டிஃபனை சைட் டிஷ் எல்லாமே சாப்பிட்லாம். நீங்கள் விருப்பப்பட்டால் உங்களுக்கு எந்த சைட் டிஷ் பிடிக்குமோ அதை மேட்ச் பண்ணி சாப்பிட்டுக்கோங்க. ரொம்ப ஈஸியாக செஞ்சு முடிக்கக்கூடிய இந்த ரெசிபியை இதே அளவுகளில் செய்யுங்க. அப்போ தான் நான் சொன்ன அதே பக்குவத்தோட அதே டேஸ்ட்டோடு இருக்கும். சில பொருட்கள் வேணால் கூட குறைய சேர்த்துக்கலாம், ஆனால் சில அளவுகள் கரெக்டாக சேர்க்கும்பொழுது தான் அதனோட முறுமுறுப்பு தன்மை, அதனோட சாஃப்டாக இருக்கக்கூடிய அந்த தன்மை வெளிப்பக்கம் முறுமுறுப்பாகவும் உள்ளர சாஃப்டாகவும் அது வரதுக்கு உண்டானது கரெக்டாக இருக்கும். அதனால அளவுகளை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். இந்த ஹெல்த்தியான டிஃபனை செய்யறதுக்கு ஒரு பவுலில் முதல்ல 1 கப் அளவு இட்லி அரிசி சேர்த்துக்கலாம். மெஷர்மெண்ட் கப்பில் 250 ml அப்படின்னு ஒரு மெஷர்மெண்ட் இருக்கும், அதாவது 1 கப்பு. அதில் 1 கப் அளவு இட்லி அரிசி சேர்த்துட்டு அதில் 3ல் 1 பங்கு கடலைப்பருப்பு சேர்க்கணும். அதுலேயே 1/3 அப்படின்னு போட்டு ஒரு கப் இருக்கும். நம்மக்கிட்ட அந்த கப் இல்லைன்னா பரவாயில்ல, நீங்கள் எந்த கப்பில் 1 பங்கு அளவு கடலைப்பருப்பு எடுக்கிறீங்களோ அதில் 3 பங்கு அளவுக்கு இட்லி அரிசி எடுத்துக்கோங்க. இட்லி அரிசியை தலை தட்டி எடுக்கணும், கடலைப்பருப்பை நல்லா குவிச்சு எடுக்கணும். இதுதான் கரெக்டான அளவு. இப்போ இந்த அரிசி பருப்பில் தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா வாஷ் பண்ணிடுங்க. ஒரு 3-4 முறை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வேறு தண்ணி ஊற்றி ஊற வச்சிடலாம். இது குறைஞ்சபட்சம் 2 மணி நேரம் ஊறணும். இட்லிக்கு நான் IR20 அரிசி பயன்படுத்தினேன். நீங்கள் குண்டரிசி பயன்படுத்துகிற மாதிரி இருந்ததுன்னா அந்த அரிசி சேர்த்துக்கோங்க, அதுவும் இதே அளவு தான். இப்போ நல்லா ஊறிடுச்சு, தண்ணியெல்லாம் இருத்து வச்சாச்சு. இந்த அரிசி ஊற வைக்கும் பொழுதே இன்னொரு பவுலில் ஒரு 10 காஞ்ச மிளகாய் சேர்த்துட்டு அதில் தண்ணி ஊற்றி ஊற வச்சுருங்க. இப்போ இந்த மிளகாயும் நல்லா ஊறி வந்திருக்கு. மிக்ஸி ஜாரில் தான் நான் இன்றைக்கி அரைக்கிறேன். ஃபஸ்ட்டு மிளகாயை சேர்த்துட்டு அதுக்கப்புறம் இது மேலேயே நம்ம அரிசி பருப்பு சேர்த்துக்கலாம். குறைவான அளவு அப்படிங்கிறதுனால நம்ம மிக்ஸி ஜாரில் அரைச்சிக்கிறோம். நீங்கள் நிறைய அளவு செய்கிறீங்க அப்படின்னா கிரைண்டரில் அரைச்சிக்கோங்க. சில கிரைண்டரில் மிளகாயை முழுசாக போட்டால் அரைப்படாது, மாட்டிக்கும், அப்படியே சிக்கிக்கிட்டு நீக்கும். கிரைண்டரோட அந்த டப் மூவே ஆகாது, அதை கவனத்தில் வச்சுக்கோங்க. இப்போது தேவையான அளவு உப்பு 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு இதை கொரகொரப்பாக அரைச்சிக்கிறோம். நீங்கள் இது போல் கொரகொரப்பாக அரைச்சாதான் நம்ம செய்யக்கூடிய இந்த அடையோட டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். வழவழப்பாக அரைச்சிட்டிங்கன்னா நல்லா இருக்காது. இப்போ மீதம் இருக்க மாவையும் அரைச்சி சேர்த்துக்கிறோம். அதில் மிளகாய் சேர்த்து அரைச்சதுனால கொஞ்சம் நல்லா ரெட் கலரில் இருக்குது. அதற்கு அடுத்தது மிளகாயெல்லாம் இல்லாமல் நம்ம அரைச்சிருக்கோம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ண உடனேயே அந்த காரம் உப்பு எல்லாமே பேலன்ஸ் ஆகிடும். இதில் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்க்கணும். மஞ்சள் தூள் விருப்பப்பட்டால் சேர்த்துக்கோங்க, இல்லைனா வேணாம். பேக்கிங் சோடா 2 சிட்டிகை அளவு சேர்த்துக்கோங்க. அதற்கு அடுத்தது பெருங்காயத்தூள் 1/4 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. கட்டி பெருங்காயமாக இருந்ததுன்னா தண்ணியில் ஊற வச்சுட்டு நல்லா கரைச்சிட்டு இதில் சேர்த்துக்கோங்க. இந்த மாவு பார்த்திங்கன்னா ரவை பதத்தை விட கொஞ்சம் பெருசாக நல்லா அப்படியே நமக்கு குருணையாக தெரியணும், ஆனால் நொய்யாக இருக்கக்கூடாது. கன்சிஸ்டன்சியும் இது போல் இருக்கணும் நமக்கு. நீங்கள் ரொம்ப வழவழப்பாக அரைச்சிட்டாலோ இல்லை அதிகமாக தண்ணி ஊற்றிட்டாலோ நம்ம இதை அடைகளாக செய்யும் பொழுது சரியாக வராது. நீங்கள் திக்காக கரைச்சிட்டிங்கன்னா கூட பரவாயில்ல, அதற்கு பிறகு கொஞ்சமாக நம்ம தண்ணி சேர்த்துட்டு கரைச்சிக்கலாம். மிக்சிலேயோ இல்லை கிரைண்டர்லேயோ அரைக்கும் பொழுது முதல்லையே நிறைய நீங்கள் தண்ணி ஊற்றிடாதீங்க. இது போல் ஒரு அளவில் இருக்கணும். பெருங்காயத்தூள்லாம் நல்லா கரையிற வரைக்கும் நம்ம கரைச்சி விடணும். நல்லா கரைச்சிட்டு உப்பு டேஸ்ட்டு பார்த்துக்கோங்க. உப்பு உங்களோட டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி கூடுதலாகவோ இல்லை குறைவாகவோ சேர்த்துக்கோங்க. காரமும் அதே மாதிரி தான். இந்த காரம் பார்த்திங்கன்னா நல்லா சுருன்னு உரைக்கிற அளவுக்கு இருக்கும். ஏன்னா சைட் டிஷ் இல்லாமல் சாப்பிட்றதுக்காக நான் செஞ்சுருக்கேன். நீங்கள் தனியாக சைட் டிஷ் செய்ய போகிறீங்க அப்படின்னா காஞ்ச மிளகாயோட அளவை குறைச்சி சேர்த்துக்கோங்க. இப்போ நம்மளோட மாவு ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு ஒரு தாளிப்பு ரெடி பண்ணிடலாம். தாளிக்கிறதுக்கு ஒரு கடாயை ஸ்டவ்வில் வச்சுட்டு ஸ்டவ்வை சுவிட்ச் ஆன் பண்ணிவிட்டு அதில் கடலெண்ணெய் தேவையான அளவு சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 3 டேபிள் ஸ்பூன் அளவுள்ள கடலெண்ணெய் சேர்க்குறேன். நீங்கள் வேறு எந்த எண்ணெய் வேணாலுமே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அது சூடேறட்டும். சூடேறின பிறகு ஃபர்ஸ்ட் இதில் மிளகு சேர்த்துக்கணும். 1 டீஸ்பூன் அளவுள்ள மிளகு. மிளகு எண்ணெயில் சேர்த்த உடனே வெடிக்கும், அதனால் கொஞ்சம் தள்ளி இருந்துக்கோங்க. மிளகு பொரிஞ்ச பிறகு அதில் 2 டீஸ்பூன் அளவுள்ள உளுந்தம்பருப்பு, 2 டீஸ்பூன் அளவுள்ள
கடலைப்பருப்பு டீஸ்பூன் அப்படிங்கிறது நீங்கள் டேபிள் ஸ்பூன் கூட பயன்படுத்திக்கலாம். டீஸ்பூன்றது குறைவான அளவு, டேபிள் ஸ்பூன் அதை விட கொஞ்சம் பெரிய சைஸில் இருக்கிறது. பருப்போட அளவு பொறுத்த வரைக்கும் கூடுதலாகவோ இல்லை குறைவாகவோ சேர்த்துக்கலாம். மிளகு மட்டும் பார்த்து சேர்த்துக்கோங்க. சின்ன பிள்ளைங்களாம் சாப்பிட்ற மாதிரி இருந்ததுன்னா அதிகமாக நடுவில் கடிப்படும் பொழுது காரம் தெரியும். அதனால் அதற்கு அடுத்தது அரை டீஸ்பூன் அளவுள்ள சீரகம் சேர்த்து சீரகம் நல்லா பொரியட்டும். பொரிஞ்ச பிறகு பொடியாக நறுக்கின பச்சை மிளகாய் 1, நல்ல நீளமான பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். பச்சை மிளகாவும் உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி, சின்ன பிள்ளைங்க இருந்தாங்கன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. ஏன்னா காஞ்ச மிளகாய் சேர்த்துருக்கோம். இது வெங்காயம், சின்ன சைஸில் இருக்க வெங்காயம் பொடியாக கட் பண்ணி எடுத்து சேர்த்தாச்சு. கருவேப்பிலை இலைகளும் பொடியாக கட் பண்ணி எடுத்து சேர்த்தாச்சு. நல்லா துளிர் இலைகளாக இருந்ததுன்னா நீங்கள் அப்படியே உருவி கூட சேர்த்துக்கலாம். இப்போது தாளிப்பு சூப்பராக ரெடியாகி வந்துருச்சு. ஆனால் நான் சேர்த்த இந்த பொருட்கள் எல்லாமே தாளிப்பில் இருக்கணும். அப்போ தான் நம்மளோட அடை நல்லா கமகமன வாசனையோட சைடிஷ்லாம் இல்லாமல் சாப்பிட்றதுக்கு நல்லா ருசியாக கிடைக்கும். இப்போ இந்த மாவு இருக்கு இல்லைங்களா, இந்த மாவில் இந்த தாளிப்பை எடுத்து சேர்த்துடலாம். தாளிக்கும் பொழுது வெங்காயம், பச்சை மிளகாய் இதெல்லாம் ரொம்ப வதங்க விட்டுறாதீங்க. இது போல் லைட்டாக கலர் மாறின உடனேயே இதில் எடுத்து சேர்த்துக்கோங்க. அதற்கு அடுத்தது 2 கைப்பிடி அளவுள்ள துருவுன தேங்காய் சேர்க்குறேன். தேங்காய் துருவி தான் சேர்க்கணும் அப்படின்னு இல்லை, நீங்கள் பல்லாக அந்த தேங்காவை கட் பண்ணி கூட சேர்த்துக்கலாம். அதுவும் நல்ல டேஸ்ட்டில் இருக்கும். அதே போல் அரை கைப்பிடி அளவுள்ள கொத்தமல்லி இலைகள் பொடியாக கட் பண்ணி இதில் சேர்த்துக்கலாம். தேங்காயோட அளவுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்பூனில், அதாவது டேபிள் ஸ்பூனில் பார்த்தீங்கன்னா ஒரு 6 டேபிள் ஸ்பூன் அளவு இருக்கும். இல்லை மாவு அரைக்கும் பொழுதே நான் தேங்காயை சேர்த்து அரைச்சிட்றேன் அப்படின்னாலுமே நீங்கள் அரைச்சிக்கலாம். அது நம்மளோட இஷ்டம்தான். ஆனால் தேங்காய் இதில் அவசியம் சேர்த்து செய்யும் பொழுது தான் அதனோட சுவை நமக்கு நல்லா தூக்கி கொடுக்கும். சில பொருட்களை சேர்க்கும் பொழுது தான் சுவை கூடுதலாக கிடைக்கும். அதனால் தேங்காய் அவசியம் சேருங்க. தேங்காய் சேர்த்த உணவு நம்மளோட வயிற்றுக்கும் ரொம்ப நல்லது. அதனால் எதுலலாம் தேங்காய் சேர்க்க முடியுமோ அதிலலாம் நம்ம தேவையான அளவு தேங்காய் சேர்த்து சமைக்கிறது ரொம்பவே நல்லது. மாவோட கன்சிஸ்டன்சி பார்த்துக்கோங்க. இந்த அளவு இருந்தால் கரெக்டாக இருக்கும். இதை விட தண்ணியாக கரைச்சிட வேணாம். இப்போ ஒரு தோசைக்கல்லை ஸ்டவ்வில் வச்சுட்டு ஸ்டவ்வை சுவிட்ச் ஆன் பண்ணியாச்சு. தோசைக்கல் சூடேறிட்டுருக்கு. இதில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் நிறைய விட்டுற வேணாம். ஆல்ரெடி எண்ணெய் விட்டு வச்சுருக்கேன். இதில் நான் வெங்காயம் வச்சு தேய்க்கிறேன். ஏன் வெங்காயம் வச்சு தேய்க்கிறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஊற்றுற அடையோ தோசையோ தோசைக்கல்லில் ஒட்டாமல் வரும். குறைவான அளவு எண்ணெய் சேர்த்தா போதும். இதில் இப்போ குழிக்கரண்டியில் ஒரு 1.5 குழிக்கரண்டி அளவுள்ள மாவு சேர்த்துட்டு லைட்டாக தேய்ச்சி விட்டுடலாம். கொஞ்சம் திக்காகவும் இருக்கணும். அதே சமயத்தில் அதை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணியும் நம்ம விடணும். ரொம்ப மெல்லிசாகவும் ஊற்ற வேணாம், ரொம்ப பெருசாகவும் ஊற்ற வேணாம். அப்படியே மிதமான தீயில் கொஞ்சம் வெந்த பிறகு மேலே இது போல் ஓட்டைகள்லாம் வரும். அந்த சமயத்தில் தேவையான அளவு எண்ணெய் ஓரமாக விட்டு மிதமான தீயிலேயே வச்சு நல்லா வெந்த பிறகு திருப்பி போட போகிறோம். அதாவது ஓரம் லைட்டாக கோல்டன் கலரில் நமக்கு சேஞ்ச் ஆகி வரும். அந்த சமயத்தில் தோசை கரண்டி வச்சு திருப்பிட்டிங்கன்னா இது போல் ஒரு பக்கம் நல்ல பொன்னிறமாக நமக்கு செவந்து வந்திருக்கும். இது போல் வெயிட் பண்ணி திருப்பி போட்டிங்கன்னா தான் திருப்ப முடியும். இல்லை அவசரப்பட்டு நம்ம முதலையே திருப்பிட்டோம் அப்படின்னா உடஞ்சிடும். அதனால் ஒரு பக்கம் நல்லா வெந்த பிறகு நீங்கள் திருப்பி போடுங்க. இதுக்கு எண்ணெய் விட்டு தான் செய்யணும் அப்படிங்கிறது இல்லை. வெண்ணெய் சேர்த்துக்கலாம், நெய் சேர்த்துக்கலாம். அது நம்மளோட விருப்பப்படி. இல்லை நீங்கள் சர்வ் பண்ண எடுத்துகிட்டு போய் வைக்கிறீங்கன்னும் போது இந்த அடை தோசை மேலே ஒரு பீஸ் வெண்ணெய் இல்லை ஒரு ஸ்பூன் வெண்ணெய் வச்சு கூட சாப்பிட கொடுக்கலாம். அது பிள்ளைங்களுக்கு ரொம்பவே நல்லது. பெரியவங்க கூட நிறைய பேர் வெண்ணெயை தொட்டுக்கிட்டே கூட சாப்பிட்ருவாங்க. ரொம்ப சுவையாக இருக்கும். 2 பக்கமும் நல்லா பொன்னிறமாக வெந்து சூப்பரான பருப்பு அடை தோசை ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். இந்த அடை தோசை வெளியே முறுமுறுப்பாகவும் உள்ள சாஃப்டாகவும் சாப்பிட்றதுக்கு நல்ல சுவையாகவும் இருக்கும். இது போல் விதவிதமான சுவையான ரெசிபிஸ் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள். சுவையாக சமைச்சு சாப்பிட்டு ஹாப்பியாக இருங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.